ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 ஆச்சாரம்ன்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 354 ஆரம்பிக்கிறது. நாமே பெரியவர்கள், நமக்கு ஸ்டேட்டஸ் வேண்டும், நாம் எதற்கும் கட்டுப்படக்கூடாது, இஷ்டப்படி பண்ண வேண்டும், நம் புத்திக்கு புரிவதற்கு மேலே எதுவும் கிடையாது, எதையும் ஒப்புக்கொள்ள முடியாது, புத்திக்கு பொருந்தாமலே நாமே கூட அநேகம் பண்ணினாலும் பண்ணுவோம், ஆனாலும் சாஸ்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அப்பொழுது மாட்டோம் என்று இந்த ரீதியில் பல பேரையும் நினைக்கும்படியாக்கி இந்த லோகத்தில் நடைமுறை வாழ்க்கையிலும் ஒழுங்கு இல்லாமல் பரலோகத்துக்கும் வழி இல்லாமல் ஒரேடியாக குளறி வைத்திருப்பதுதான் ஆச்சாரங்களை கைவிட்டிருப்பதன் பலன். அவேக் அவேக் என்று இவர்கள் சீர்திருத்தக்காரர்கள் ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அசட்டு சாஸ்திரத்தை நம்பி அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, முழித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எனக்கோ இப்படி விழித்துக்கொண்டு தேசத்தில் நடக்கிற வெறியாட்டத்தை பார்க்கும்போது மறுபடியும் நம் அசட்டு சாஸ்திரத்தை தூக்கு மருந்து மாதிரி இவர்களுக்கு எப்படியாவது கொடுத்து தூங்க பண்ண மாட்டோமா என்று இருக்கிறது. சீர்திருத்தம் என்று சொல்லி சீராக இருந்ததை ஒழுங்கில்லாமல் ஆக்கியிருக்கிறார்களே, தாங்களாக திருந்திருந்தவர்களை தப்புகளில் இழுத்து விட்டிருக்கிறார்களே என்று நினைக்கிற போது ஏற்கனவே விழித்து கொண்டிருந்தவர்களை இப்பொழுதுதான் தூங்க பண்ணியிருக்கிறார்கள் என்றும் தோன்றுகிறது. வாஸ்தவத்தில் ரிலீஜன் ஒன்றுமே, அந்த ரிலீஜியன் ஒப்பியமே இல்லை, அதுதான் லோகமே நிஜம், இங்கே நாம் பார்க்கிறதுக்கும் அனுபவத்திற்கும் மேலே எதுவுமே இல்லை என்று இந்திரிய மயக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை மயக்கம் தெளிவித்து எழுப்புகிற மருந்து. சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு இயக்கங்கள் ஆரம்பித்த நாளாகத்தான் கொஞ்ச நஞ்சும் இப்படி தெய்வ சம்பந்தமாக விழித்து கொண்டிருந்தவர்களுக்கும் அபேதவாத அபினை கொடுத்து மயங்க பண்ணியிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. தெய்வமும் மதமும் தர்மமும், தெய்வ சம்பந்தம் போச்சோ இல்லையோ, தர்ம சம்பந்தமும் போய்விட்டது. நாங்களும் தெய்வத்தை நம்புகிறவர்கள்தான், ஆத்மாவை நம்புகிறவர்கள்தான் என்று மத சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெய்வமானாலும் ஆத்மாவானாலும் ஏதுவானாலும் நேராக அந்த தெய்வ சக்தியினாலேயே இன்ஸ்பிரேஷன் பெற்று, அதாவது உந்துதல் பெற்று பரம தியாகிகளான ரிஷிகள் அல்லது மதாந்திரங்களின் மூல புருஷர்களாக இருக்கப்பட்ட ப்ராஃபெட்டுகள் ஒரு சரித்திரம் அல்லது பைபிள் அல்லது குரான் என்று கொடுத்து, அதுவும் அனுபவிகளான பல பூர்வீகர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு ஒரு ட்ரெடிஷன் என்கிற வெயிட்டை பெற்றிருந்தால் அப்பொழுது அதன்படியே நடந்தால்தான் தர்மமும் ஒழுக்கமும் இருக்கிறது. அந்தந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் இதுதான் ஈஸ்வரன் நமக்கே என்று கொடுத்திருக்கிற மார்க்கம், எந்த மார்க்கத்தில் போனாலும் ஒரு மார்க்கத்திலுமே போகாவிட்டாலும் கூட அவனை பிடித்து விடலாம் என்பது நிஜம் என்று வைத்துக்கொண்டாலும், அவன் எப்பொழுது எத்தனையோ பிளானோடு ஆர்டரோடு பிரபஞ்ச விவகாரங்களை நடத்துவதில் நம்மை இன்ன இடத்தில் இன்ன சமயாச்சாரத்தில் பிறக்க பண்ணியிருக்கிறானோ அப்பொழுது இங்கே அவன் கட்டளையாக எந்த சாஸ்திரம் இருக்கிறதோ அதை நாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவன் சித்தம் என்று புரிந்து கொண்டு, அதாவது இப்படி புரிந்து கொள்வதுதான் நிஜமான விழிப்பு, அந்தப்படியே பண்ண வேண்டும். இப்படி அவரவருடைய பூர்வீகர் போன ஆச்சார வழியில் போவதைத்தான் சமயாச்சாரமேவ சபூர்வைகி ஆச்சரிதா குறியாது என்று சொன்னது. இவ்வாறு பண்ணாமற் போனால் அந்நியதா, அதாவது வேறே வழியில் போனால் பதிதோ பவேத் என்று விழுந்து விடுகிறான். விழுகிறான் என்றால் எப்படி? ஏணியின் நடுவில் ஏதோ ஒரு கட்டையில் நின்று கொண்டிருக்கிறான். படிப்படியாக மேலே கொண்டு போவதற்கு சாஸ்திரம் இருக்கிறது. ரிஃபார்ம்காரர் இப்படி இன்ச்சாக நீ ஏறுவதென்றால் ரொம்ப நாள் ஹீனஸ்திதியில் இருந்து கொண்டிருக்கணும், ஒரே தாவாக மேலே தாவு என்று கிளப்பிவிட்டு இவர் நிற்கிற கட்டையை உடைத்து விடுகிறார். இவனுக்கா மேலே தாவுகிற சக்தி இல்லை. என்ன ஆகும்? இருக்கிற ஸ்திதியிலிருந்து இன்னும் கீழே விழ வேண்டியதாக ஆகிறது. அந்நதா பதிதோ பவேது, பதிதனாக விழுந்தவனாக ஆகினான். தலைவர் கடமை கீதை உபதேசம். பகவான் கீதையில் நன்றாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். லோகாச்சாரங்களுக்கு உலக வழக்குகளுக்கு வித்தியாசமாக நீ போனேயானால் உன்னளவில் நீ அவற்றை விட்டுவிடலாம் என்றாலும் கூட நீ ஜனங்களுக்கு தப்பான வழிகாட்டி ஆகி விடுவாய். உன்னை பார்த்து அவர்களும் அவற்றை விட்டு விடுவார்கள். ஆனால் நீ உன்னுடைய பக்குவ விசேஷத்தால் இப்பொழுது விட்டதை விட உசந்த வழிக்கு போகக்கூடும் என்றாலும் சாதாரண ஜனங்கள் தற்போது இருக்கிற ஸ்தானத்தை விட்டதோடு மட்டும் இருக்குமே தவிர, விட்டபின் இதைவிட உசத்தியான ஒன்றை பிடித்துக்கொள்ள அவர்களுக்கு சக்தியும் சம்ஸ்காரம் போதாது.
இருக்கிற பிடிப்பையும் விட்டுவிட்டு இன்னும் கீழே விழுந்து விடுவார்கள் என்று இவ்வளவு அபிப்பிராயங்களை மடக்கித்தான் அடைத்து வைத்துத்தான் சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் சதா அசக்த சிகீர்ஷிர் லோகசங்கிரகம் ந புத்திவேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்மசங்கினாம் என்றார். ஜனங்கள் பொதுவாக கர்ம சங்கிகளே, அதாவது காரியத்தில் தான் கட்டுப்பட்டிருப்பவர்கள். அவர்களிடம் வெறுமனே ஆத்மா தியானம் என்று ஐடியல் நிலையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரங்களில் அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்து அதற்கு திருஷ்டமாகவோ அதிருஷ்டமாகவோ இன்னின்ன பலன் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கப்பட்ட அநேக யாக யஜ்யங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்களைத்தான் சொல்லியிருக்கிறது. இந்த லோகத்திலே மழை பெய்து தானிய சம்மிருத்தி உண்டாகும், அல்லது மேதா விலாசம் சதசிஸ் வாக் விலாசம் உண்டாகும், முடிவாக ஸ்வர்க்கவாசம் கிடைக்கும் என்றே சொல்லியிருக்கும். இந்திரியங்களால் இன்பங்களை அடையும் ஸ்வர்க்கவாசத்தை தான் சொல்லியிருக்குமே தவிர இந்திரிய பந்தமெல்லாம் தெரித்து போன மோட்சமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கர்மாவுக்கு பலனாக சொல்லி இருக்கவில்லை. ஏனென்றால் முதலிலேயே மோட்சம் என்றால் யாரும் அதை நாடமாட்டார்கள் என்று அதற்கு கீழ்ப்பட்ட சொர்க்காதி சொக்கியங்களுக்காகவே கர்மாவை கொடுத்து அந்த கர்மாவினால் இவனுக்கு உண்டாகிற கட்டுப்பாட்டிலிருந்து இவனை அறியாமலும் உத்தேசிக்காமலும் விரும்பாமலும் கூட இவனுக்கு சித்த சுத்தி தந்து இவனை பரமார்த்திகமாக திருப்பத்தான் இப்படி செய்திருக்கிறது. பிற்காலத்தில் மதம் என்பதில் யஜ்ய கர்மா குறைந்து விட்டது. ஆனாலும் லௌகீக லாபங்களுக்காகவே வேறுவித அனுஷ்டானங்களை காரியமாக கொடுப்பது தொடர்ந்து இருக்கிறது. ராமேஸ்வரத்துக்கு போ, அரச மரத்தை சுத்து, பிள்ளை பிறக்கும், சூரிய நமஸ்காரம் பண்ணு, நேத்திர ரோகம் சரியாக போகும், கனகதாராஸ்தவம் சொல்லு, ரூபாய் வரும் என்றெல்லாம் லௌகீக பலன்களுக்காகவே பல காரியங்களை சாஸ்திரம் சொல்கிறது. இந்த பலனில் உள்ள பற்றினாலேயே பெரும்பாலான ஜனங்கள் இதுகளை பண்ணுகிறார்கள். இவர்கள் வாஸ்தவத்தில் உயர்ந்த அறிவு பெறாத அவித்வான்கள் தான். இவர்களைத்தான் சக்தாக கர்மண்ய வித்வாம்சோ என்கிறார். இவர்களிடம் இப்படி அல்ப பலனையெல்லாம் நினைக்காதீர்கள், ஈஸ்வர அனுபவம் என்ற உசந்த லட்சியத்தை நினையுங்கள் என்று உபதேசம் பண்ணினால் எடுபடாது. அவர்களுடைய சம்ஸ்கார குறைவு காரணமாக அவர்கள் இப்பொழுது இருக்கிற இடத்திலிருந்தே அவர்களுடைய மனசை அனுசரித்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மேலே கொண்டு போக வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.